Hi children, I'm your Bernie Miss. Today in this video, we are going to see 6th Standard Science Unit 6 Health and Hygiene. The continuation we are going to see. Okay, are you ready? Today we'll start with personal cleanliness. Okay, personal cleanliness. What is the meaning of personal cleanliness in Tamil? What is the equivalent? தனிப்பட்ட சுகாதாரம். Okay, so சுத்தமா இருப்பது. How to be clean. Personally, how you can keep yourself clean. That's what is given here in personal cleanliness. So hygiene, சுகாதாரம் is a set of practices. It's a set of practices performed to preserve health. Okay, so இது ஒரு சில ப்ராக்டிஸுங்க, நீங்கள் நம்முடைய பழக்கங்கள். எதற்காக இந்த பழக்கங்களை செய்கிறோம், நம்ம கண்டினியூ பண்ணுறோம், நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிக்கிறோன்னா ஹெல்த்தை நல்லபடியாக நம்ம என்ன பண்ணோம், உடல் நலத்தோடு வாழணும். டு ப்ரிசர்வ், நம்முடைய ஹெல்த்தை நம்ம பாதுகாக்கணும். ஓகே, ஆல்ரைட். தென் அக்கார்டிங் டு த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், okay, so in short we'll say WHO. According to the World Health Organization, what does it say about hygiene? Hygiene பற்றி என்ன சொல்றாங்கன்னா, hygiene refers to conditions and practices that help to maintain health and prevent the spread of diseases. That's what is given. So meaning என்ன, hygiene refers to conditions. என்ன கண்டிஷன், என்ன நிலைமைகள், என்ன நிலை, அண்ட் ப்ராக்டிசஸ்னா நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணுறோம், சில பழக்க வழக்கங்கள் நமக்கு இருக்கு இல்லையா. ஸோ இதை தான் குறிக்குது, பழக்கங்கள், அப்புறம் நம்முடைய நிலைகள். இது என்ன பண்ணோன்னா, ஹைஜீன் ரெஃபர்ஸ் டு த கண்டிஷன்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ் தட் ஹெல்ப் இன் மெயின்டைன். ஸோ இந்த பழக்கங்களும் நம்முடைய உடல்நிலைகளும் நம்முடைய வாழ்க்கை முறையும் என்ன பண்ணணும்னா, இட் ஷுட் ஹெல்ப் டு மெயின்டைன் த ஹெல்த். நல்ல குட் ஹெல்த் என்ன பண்ணணும், அது இட் ஷுட் மெயின்டைன் குட் ஹெல்த். தட்ஸ் வாட் இஸ் கிவன். குட் ஹெல்த்தை நல்ல உடல் நலத்தை பராமரிக்கணும். அண்ட் ஆல்சோ டு ப்ரிவெண்ட் தி ஸ்ப்ரெட் ஆஃப் டிசீசஸ். ஸோ டிசீஸ் நம்ம மூலமாக பரவக்கூடாது, நமக்கும் வரக்கூடாது. ஸோ அதுக்கு தேவையான ஒரே ஒன்று என்னென்னா ஹைஜீன், சுகாதாரம். ஓகே. ஸோ சுகாதாரம் அது முக்கியமாக பர்சனல் கிளென்லினஸ், பர்சனல் ஹைஜீன், பர்சனல் கிளென்லினஸ். ஓகே, ஒவ்வொருவரும் அதை நம்முடைய கடமையை எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணோம், சுத்தமாக வாழ வேண்டும். அதான் கொடுத்துருக்காங்க. ஆல்ரைட். ஓகே, வாட் இஸ் கிவிங் பர்சனல் ஹைஜீன்? இங்கே ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. வாட் இஸ் பர்சனல் ஹைஜீன்? ஸோ இந்த பேராகிராஃபை பாருங்க. பர்சனல் ஹைஜீன் இன்வால்வ்ஸ் those practices performed by an individual to care for one's bodily health and well-being through cleanliness. சுத்தமாக வாழ்வதன் மூலமாக ஒவ்வொரு இண்டிவிஜுவலும், ஒவ்வொரு தனி நபரும் என்ன பண்ணோம், நம்ம பாடியை கேர் பண்ணுறோம். எதுக்கு? ஒன் பாடிஸ் ஹெல்த், நல்ல உடல் நலத்தோடு வாழ்வதற்கு, நல்லபடியாக நம்ம உடல் நலத்தோடு நம்ம வாழ்ந்த உலகத்தில் வாழ்வதற்கு நம்ம என்ன பண்ணோம், சில முயற்சிகளை செய்யணும். ஓகே, ஸோ இந்த முயற்சிகள் தான் என்ன சொல்கிறாங்க, பர்சனல் ஹைஜீன். ஆல்ரைட். தென் இட் இன்க்ளூட்ஸ் சச் பர்சனல் ஹேபிட் சாய்ஸஸ். ஸோ நம்ம வாழ்க்கையில் சில பழக்க வழக்கங்களை நம்ம தேர்ந்தெடுக்கணும். நல்ல பழக்க வழக்கம் சிலது கிடையாது, நிறைய பழக்க வழக்கங்கள் இருக்குது, அதெல்லாம் சரி கிடையாது. நம்ம என்ன பண்ணோம், செலக்ட் பண்ணோம். வி ஹாவ் டு டேக் த சச் பர்சனல் ஹேபிட். பர்சனல்னா தனிப்பட்ட ஹேபிட், பழக்கங்கள், அதை நம்ம தேர்ந்தெடுக்கணும். சாய்ஸஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், ஃப்ரீக்வெண்ட்லி. ஹவு ஃப்ரீக்வெண்ட்லி டு பேத்? எவ்வளோ நீ அடிக்கடி நீ குளிக்கிற, நீ உடம்பை சுத்தம் செய்கிற. பேத். வாட் இஸ் திஸ் சில்ட்ரன்? பேத்னா குளிப்பது. ஓகே, ஸோ பேத். வாஷ் ஹேண்ட்ஸ். எவ்வளோ அடிக்கடி நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய கைகளை வாஷ் பண்ணுறோம். ஓகே. தென் ட்ரிம் ஃபிங்கர் நெயில்ஸ். நம்ம ஃபிங்கர் நெயில்ஸ் இருக்கு இல்லையா, அந்த நெயில்ஸை எவ்வளோ அடிக்கடி இப்போ வளரும் போது என்ன பண்ணோம், வி ஹாவ் டு கீப் ஆன் கட்டிங் இட். வை சில்ட்ரன்? எதுக்கு நம்ம கட் பண்ணோம்? அப்போ அந்த நெயில்ஸ்குள்ளே என்ன உட்காரோம், எல்லா ஜேர்ம்ஸ் எல்லாம் உட்காரும். ஸோ வி ஹாவ் டு கட் இட், ட்ரிம் அண்ட் கீப் இட் நீட். அண்ட் சேஞ்ச் clothing. We have to change your clothing very often, at least once a week, once a day. We have to change your clothing. Okay, நம்ம உடைகளை மாற்ற வேண்டும். It also includes attention to keep surfaces in the workplace, in your home. Okay, நம்ம அதெல்லாம் என்ன பண்ணோம், அந்த சர்ஃபேஸ் எல்லாம் க்ளீனாக வச்சுக்கணும். Okay, so you have to keep it clean by wiping. You must help your parents, you must help your mother, or you should take it. நீயே என்ன பண்ணோம், மம்மி நான் க்ளீன் பண்ணுறேன் சொல்லிட்டு. அப்போ நீ தானே படிக்கிறேன், 6th standard நீ தானே படிக்கிறேன். ஸோ கீப் யுவர் சர்ஃபேசஸ் க்ளீன் சில்ட்ரன். ஹெல்ப் யுவர் மதர்.
டு கீப் சர்ஃபேசஸ் க்ளீன் பண்ணி நல்லா வாட்டர் போட்டு வாஷ் பண்ணு, இல்லை நீ நல்லா சுத்தமான துணி வச்சு என்ன பண்ண, டேக் அ க்ளீன் கிளாத் அண்ட் வைப் ஃபார் த சர்ஃபேசஸ். ஓகே, ஸோ இந்த ஒர்க் பிளேஸ் நீ எங்கே ஒர்க் பண்ணுறியோ, நீங்கள் என்ன ஒர்க் பண்ண போகிற, நீ எழுத போகிற, ஹோம் ஒர்க் பண்ண போகிற, படிக்க போகிறல, அந்த இடத்துல நீ என்ன பண்ணணும், யூ ஷுட் கீப் இட் க்ளீன். தட்ஸ் யுவர் ஒர்க் பிளேஸ், ஒர்க்கிங் பிளேஸ். நீ வேலை செய்கிற இடம், படிப்பு தான் உன்னோட வேலை இல்லையா? ஓகே, இன்க்ளூடிங் பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ். ஓகே, பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் க்ளீன். யூ ஷுட் கீப் ஆல் தீஸ் திங்ஸ் யூ ஹேவ் டு கீப் இட் க்ளீன். எதுக்கு? பேத்தோஜன் ஃப்ரீயாக இருக்கணும். நுண்கிருமிகள், கண்ணுக்கு தெரியாத கிருமிகள், இட் வில் கம் அண்ட் சிட் தேர், இட் வில் கம் அண்ட் லிவ் தேர். நாங்கள் வந்து வாழும். ஸோ அந்த பேத்தோஜன் என்ன, கிருமிகள். ஸோ இந்த கிருமிகள்லாம் ஃப்ரீ, அதெல்லாம் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கணும் இடம். ஓகே, ஸோ அதுக்கு இதெல்லாம் பர்சனல் ஹைஜீனில் வந்துடுது. ஆல் திஸ் கம்ஸ் அண்டர் பர்சனல் ஹைஜீன். இந்த பேராகிராஃபில் இருக்குது எல்லாமே. ஓகே, யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இதை ஃபாலோ பண்ண நீங்கள், ஜஸ்ட் நாட் ஃபார் ஸ்டடிங், ஜஸ்ட் நாட் ஃபார் கிளாஸ் சில்ட்ரன். இது ஒரு லெசன், அவ்வளோதான். அப்படியெல்லாம் நினைக்கக்கூடாது. யூ ஹேவ் டு டேக் இட் டு யுவர் லைஃப் அண்ட் யூ ஹேவ் டு டூ இட் எவ்ரி டே. எவ்ரி டே, ஈவன் இஃப் யூ ஆர் அட் ஹோம், யூ ஹேவ் டு டேக் பாத். கண்டிப்பாக நீங்கள் குளிக்கணும். கண்டிப்பாக உடைகளை மாற்ற வேண்டும். அகைன் ரிப்பீட் பண்ணுறேன் பார். நீங்கள் இருக்கிற இடம் சுத்தமாக வச்சுக்கணும். யுவர் பாத்ரூம், க்ளீன் இட், வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ். ஆல்ரைட், லெட்ஸ் கோ ஆன். ஆக்டிவிட்டி 9. ஓகே, இங்கே என்ன செயல்பாடு கொடுத்துருக்காங்க? ஒன் டே ரஹீம், அ கிளாஸ் 6 பாய். ஓகே, கிளாஸ் 6 பாய் என்ன பண்ணுறான்? வாமிட்டட். ஹவு மெனி டைம்ஸ் வாமிட் பண்ணுறான்? 3 times. He was looking tired and dehydrated. Tired தான் உனக்கு தெரியும். He was looking tired and dehydrated means as if உடம்புல தண்ணியே இல்லாத மாதிரி. Dehydrated. What's the meaning of dehydration? Hydra na water. Hydro na water children. Dehydrated na water இல்லாதது. So vomit பண்ணிட்டே இருந்தா, இல்ல வயிற்று போக்கு போயிட்டே இருந்தா என்ன ஆகும்? What will happen? If you go lose motion or if you vomit, keep on vomiting, all the water inside the body will come out. So you feel dehydrated. That's dehydrated. Okay, his mother was a nurse. அவங்க மதர் என்ன பண்ணாங்க? ஒரு நர்ஸ். அவங்க what is she doing? She prepared a solution. She prepared a solution and gave it to him to drink. இது ஒரு சொல்யூஷனை ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க. He felt better after some time and asked his mother what the solution was. His mother said it was the oral rehydration solution or ORS. Oral rehydration. அவங்க மம்மி கேட்குறாங்க, நல்லா இருந்துச்சு உங்கள் மம்மி ஒரு சொல்யூஷன். His mother gave him a solution and he drank it and his mother was a nurse. Okay, அவங்க மதர் ஒரு நர்ஸ். ஸோ அவங்க ஒரு சொல்யூஷன் கொடுத்தாங்க. ஓகே, அண்டு உடனே எல்லாம் நல்லா இருந்துச்சு. He was okay. So he asked what was the solution. The mother said it was oral rehydration solution. Short formula ORS. இது நமக்கு தெரியணும். Shall we see what an ORS is? Okay, vomiting or loose motions result in loss of water. As I told you already, நான் சொல்லிட்டேன், vomiting loose motion இருக்கும்போது என்ன, அது வாட்டர் வந்து லாஸ் ஆகிடும் நம்ம பாடியிலேருந்து. இட் பி லாஸ்ட் அண்ட் காஸ் சால்ட் இம்பேலன்ஸ். ஸோ வாட்டர் பிரச்சனை நம்ம பாடியில் இருக்கக்கூட சால்ட்டும் என்ன, அது அந்த பேலன்ஸ் இல்லாத போயிடும். ஓகே, ஸோ அதிகமாகிடும். தண்ணி இருக்கும்போது அது மெயின்டைன் ஆகும், இல்லை அதிகமாகிடும், குறைவாகிடும், இம்பேலன்ஸ், கரெக்டான அளவு இருக்காது. ஸோ லாஸ் ஆஃப் water, that is dehydration, can lead to serious problems. சொல்லுவாங்க 2-3 times 4-5 times. சில பேர் வந்து லூஸ் மோஷன் ஆகல, லூஸ் டூத் இருக்கும். அப்போ என்ன ஆகும்? ஸ்டமக் அப்செட். then what happens? All the water will be lost and it's a very very dangerous situation. இது வந்து என்னது, ரொம்ப ரொம்ப சீரியஸ் ப்ராப்ளம். ஓகே, அப்போ அது என்ன பண்ணணும்? you have to give this ORS. Short intervals, this can be prevented by consuming ORS at short intervals. அப்பப்போ கொஞ்சம் இடைவெளி விட்டு கேப் விட்டு இது என்ன கொடுக்கணும்? இந்த ORS சொல்யூஷனை நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கணும். ஓகே, ஸோ ஃபாலோ த ஸ்டெப்ஸ் டு மேக் ORS. நீங்களே பண்ணலாம் இது. இப்போ அதுக்கு தான் இதை கொடுத்துருக்காங்க. What are the steps children given here? Okay, first one it is given, take a liter of boiled water and cool it. Boiled water எடுத்துக்கும் and 1 liter of boiled water and cool it. Cool ஆகட்டும். After boiling, let it cool. Then add half a teaspoon of salt. Half teaspoon of salt அதில் add பண்ணோம் after cooling. And then 6 teaspoon of sugar. 6 teaspoon of sugar, 6 teaspoon sugar, அரை teaspoon, half என்ன அரை, half a teaspoon of salt add பண்ணோம். அதில் நல்லா stir பண்ணும், நல்லா கலக்கு. Okay, then you can also add a few drops of lemon juice. உனக்கு வேணும்னா டேஸ்ட்டுக்கு என்ன ஆட் பண்ணலாம்? You can add lemon juice, few drops. Stir it. What is the meaning of stir, children? Stirனா நல்லா கலங்க, அதை நல்லா கலக்கணும். Stir and give it to the person suffering from vomiting, loose motions or dehydration. You understand?
ஸோ அவங்களுக்கு கொடுக்கணும், அப்பப்போ கேப் விட்டு விட்டு கொடுக்கணும். திஸ் இஸ் only called as ORS, oral rehydration solution. ஸோ டீஹைட்ரேஷனை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு ORS rehydration solution கொடுக்குறோம். ரீஹைட்ரேஷன், வாட் இஸ் ரீஹைட்ரேஷன்? மறுபடியும் அந்த நீரை வந்து வாட்டரை பாடிக்கு கொடுக்கறது தான் ரீஹைட்ரேஷன். புரியுதா? ஓகே, let's go on to the next part. See, here the table is giving your children. So what is this table giving here? Let us see. Compounds, recommended frequency of cleaning. Okay, what is given here? Now you have to see this picture. I'm going to highlight it for you so that you will understand. Table 6 is given. So what is the hygiene? Hygiene na suttam sollikka. So eye hygiene, hair hygiene, body hygiene, oral hygiene, feet hygiene, hand hygiene, clothes hygiene. So kan suttam. First one enna? What is that? Eye hygiene. அது என்ன பண்ணோம்? டெய்லி எவ்ரி மார்னிங் அண்ட் whenever the face is dirty. எப்போல்லாம் உங்கள் ஃபேஸ் டர்ட்டியாக இருக்கோ, இல்லை டெய்லி, கண்டிப்பாக டெய்லி எவ்ரி மார்னிங் you have to wash your face and your eyes. ஓகே, கண்களை நிச்சயமாக நம்ம என்ன பண்ணோம்? க்ளீன் பண்ணோம், வாஷ் பண்ணோம் க்ளீன் வாட்டரில். தென் யூ ஹேவ் த ஹேர் ஹைஜீன். முடி, ஹேர்னா என்ன? யோர் ஹேர், உன்னுடைய முடி, தலைமுடி. ஓகே, வீக்லி ட்வைஸ், ப்ரெஃபரபிளி ஒன்ஸ் எவ்ரி அதர் டே. வீக்லி, ஒரு வாரத்தில் அட்லீஸ்ட் 2 முறை. வீக்லி ட்வைஸ் 2 முறை. ப்ரிஃபரபிளாக, அதை விட பெட்டர் என்ன எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒன்ஸ் எவ்ரி அதர் டே. அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விட்டு எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே. அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? ஆல்டர்னேட்டிவ் டே. ஓகே, ஸோ அப்படி நம்ம ஹேரை வாஷ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வாட் இஸ் சில்ட்ரன்? பாடி ஹைஜீன், உடல் சுத்தம். ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் அ டே. ஓகே, ஒரு நாளில் ஒரு முறை அல்லது 2 முறை பாடியை க்ளீன் பண்ணோம். எப்படி க்ளீன் பண்ணுறது? டேக்கிங் பாத். தென் யூ ஹேவ் ஓரல் ஹைஜீன், வாய் சுத்தம். ப்ரஷ் ட்வைஸ் அ டே. ஒரு நாளில் 2 முறை வாஷ் பண்ணோம். என்ன பண்ணோம்? ப்ரஷ் பண்ணோம். இல்லை இது வரைக்கும் செய்யலைன்னா, இஃப் யூ ஹவ் நாட் டன் இட், ஸ்டார்ட் இட். எவ்ரி டே ட்வைஸ் யூ ஹேவ் டு ப்ரஷ் யோர் மார்னிங் அண்ட் நைட். ரின்சிங் ஆஃப்டர் எவ்ரி மீல். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் நீ உணவு சாப்பிடும்போது, ஆஃப்டர் ஈட்டிங் யர் ஃபுட் என்ன பண்ணோம்? யூ ஹேவ் டு rinse, wash it with water. Okay, your mouth, that is called oral means mouth, children. Oral na enna? Mouth. Then your feet, பாதங்கள், கால்கள், every day. Okay, you have to wash, you clean it. Then hand hygiene every time after touching contaminated surfaces. எப்பெல்லாம் contaminated surfaces நீங்கள் டச் பண்ணுறீங்களோ, டர்ட்டியான surface டச் பண்ணுறீங்களோ, so every time you have to wash it, clean it. And also every time before eating and touching clean surface. Okay, so before eating நம்ம wash பண்ணோம், and after touching clean surface போட்டிருக்காங்க. Okay, every time you touch the unclean surface, dirty-ஆ இருக்க surface நீங்கள் touch பண்ணும்போது you have to wash. Clean surface, what is it given? Every time before eating and touching clean surfaces. If you இப்போ சுத்தமான இடத்த நீ தொடணும்னா கூட நீ என்ன பண்ண? உன் கையை வாஷ் பண்ணோம். ஒரு எக்ஸாம்பிள், நீ போய் உங்கள் மம்மிக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு வச்சுக்கோ கிச்சனில். அப்போ என்ன பண்ணோம்? உன் ஹேண்டை நீ என்ன பண்ணோம்? யூ ஹேவ் டு வாஷ் யோர் ஹேண்ட் அண்ட் தென் கோ அண்ட் டச் ஆல் தோஸ் குக்கிங் திங்ஸ். ஓகே, ஸோ டச்சிங் க்ளீன் சர்ஃபேசஸ் யூ ஹேவ் டு வாஷ். தென் க்ளோத்ஸ் ஹைஜீன், உன்னுடைய என்ன நீ போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு அதுவும் சுத்தமாக இருக்கணும். ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் அ டே. என்ன பண்ணோம்? அதை க்ளீன் பண்ணோம், இல்லை சேஞ்ச் பண்ணோம். எவ்ரி டே டெஃபினெட்லி சில்ட்ரன், ஒவ்வொரு நாளும் கட்டாயமாக நீங்கள் என்ன பண்ணோம்? உங்கள் ட்ரெஸ்ஸை மாற்றணும் ஒவ்வொரு நாளும். சில பேர் என்ன பண்ணுவாங்க? 2 முறை கூட என்ன பண்ணுவாங்க? they will change, மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங் ஆல்சோ, நைட் ஆல்சோ they will change. So once or twice a day. Okay, this you should follow children, very very important. அப்போ இப்போ வந்து இது நல்லா இல்லை இல்லையா? நிறைய disease germs are going around. We have to be very very careful. Definitely you have to wash your hand. ஆஃபனாக அடிக்கடி கழுவணும், ஹேண்டை வாஷ் பண்ணிக்கணும். ஓகே, shall we go on? Did you understand? Next, let's go on to introduction of microbes. What is microbes, children? Microbes mean நுண்ணுயிரிகள். ஓகே, கண்ணுக்கு தெரியாது, you cannot see with your naked eyes. உன்னுடைய சாதாரண கண்ணனால என்ன பண்ண முடியாது? இவைகளை பார்க்க முடியாது உங்களால். அப்போ எப்படி தான் பார்க்க முடியும் டீச்சர்னா? you can only see with the help of microscope. மைக்ரோஸ்கோப் மூலமாக தான் இவைகளை பார்க்க முடியும். ஓகே, மைக்ரோஸ்கோப்ன்றது ஒரு மல்டிப்ளை பண்ணி காமிக்கும், பெருசாக்கி காமிக்கும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், சயின்டிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட். அதை வச்சு தான் நீங்கள் பார்க்க முடியும் இந்த மைக்ரோப்ஸ் எல்லாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கொரோனாலாம் இருக்கு இல்லையா? ஸோ லைக் தட் கைண்ட் ஆஃப் ஸ்மால் மைக்ரோப்ஸ் யூ கேன் சி ஒன்லி பாக்டீரியா, வைரஸ்,
இதெல்லாம் எப்படி பார்க்க முடியும்? only with the help of microscope. Okay, when you neglect personal hygiene, என்ன சொல்றாங்க? personal hygiene நீங்க விட்டுட்டீங்கன்னா, கை விட்டுட்டீங்கன்னா, நான் செய்ய மாட்டேன்னு சொன்னீங்கன்னா, personal hygiene இல்லைன்னா, then you are increasing the risk of falling sick. நீ sick ஆகிறதுக்கு ரிஸ்க் நீ ஏற்படுத்துற. என்னது எப்போ when you neglect personal hygiene நீ கை விட்டுட்டு நான் சுத்தமாக இருக்க மாட்டேன், சோம்பேறி தரும். ஓகே, ஸோ when you leave, what we will do children, we will not take personal hygiene, we will not keep ourselves clean. நம்ம சுத்தமாக வச்சுக்க மாட்டோம். அப்போ என்ன ஆகுது? நீ ஒரு ரிஸ்க்குள்ளே போகிற. என்ன ரிஸ்க்கு? ஃபாலிங் சிக். நீ என்ன ஆவ? சிக்காக சான்ஸ் இருக்குது, அதிகமான சான்ஸ். ஓகே, தென் let us name some of the diseases or condition caused by microorganisms due to the negligence of personal hygiene. So personal hygiene இல்லாத போது, அதை நீ நெக்லெக்ட் பண்ணும்போது, நெக்லிஜென்ஸ்னா எனக்கு வேணாம், நான் இருக்க மாட்டேன், சுத்தமாலாம் இருக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு நீ நினச்சின்னா அப்போ உனக்கு என்னென்ன டிசீஸ் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டயரியா, வயிற்றுப்போக்கு. ஓகே, லூஸ் மோஷன், இதெல்லாம் தான் டயரியா. தென் யூ ஹேவ் டூத் டீகே, பல் சொதை, பல்லில் பிரச்சனை, பல்லு சீக்கிரம் it will shake and fall down. Okay, so when you eat chocolate, what you have to do? Chocolate சாப்பிட்டா அப்படியே படுக்கக்கூடாது. You have to rinse, as I told you, very important children. Chocolate என்ன பண்ணோம், அங்கே ஒட்டின்னு இருக்கும். It will stick to your teeth and then you have to rinse it. நல்லா வாட்டர் போட்டு ரின்ஸ் பண்ணனா அங்கே பாக்டீரியா உட்காந்து அங்கே அந்த பாக்டீரியா என்ன பண்ணும், ஆசிட் விடும். ஆசிட் சுரக்கும், ஆசிட் செக்ரீட் பண்ணும். ஸோ அந்த ஆசிட் என்ன பண்ணும், உன்னோட டீத்தை என்ன பண்ணோம், சாப்பிட்டுடும். அதுதான் சொத்தை. தட் இஸ் ஒன்லி டூத் டீகே. ஸோ யூ ஹேவ் டு ஓரல் ஹைஜீன், வெரி இம்பார்ட்டன்ட். தென் ஆத்ரைட்ஸ் ஃபுட், மதுரை ஃபுட்டு. ஓகே, ஆனால் என்ன சொல்லுவாங்க, அந்த கால்கள் அந்த ஆத்லீட்ஸ் இருக்காங்க பார்த்தியா, அவங்களுக்கு இது ஓடி ஓடி என்ன பண்ணுங்க, ஒரு மாதிரி ரஃப் ஆகிடும், ஒரு மாதிரி அங்கே புண்கள்லாம் ஏற்பட்டு அது ஆத்லீட்ஸ் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி சான்ஸ். டேக் கேர் ஆஃப் யுவர் ஃபீட். தென் டேண்ட்ரஃப், டேண்ட்ரஃப் ஹெட்டில் ஆயில் அண்ட் டஸ்ட்டு ரெண்டுமே முடியில் சேரும்போது என்ன ஆகும், இட் வில் ஃபார்ம் டேண்ட்ரஃப். ஸோ யூ ஹேவ் டு வாஷ் யுவர் ஹேர். ஸோ தீஸ் ஆர் ஆல் த டிசீசஸ், உனக்கு ரிஸ்க்கு. Okay, so do you believe that there are some organisms which you cannot see with your naked eye? உன்னுடைய naked eye, உன்னுடைய சாதாரண கண்ணினால பார்க்க முடியாத சில ஆர்கானிசம் இருக்கான்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக இருக்கு. எஸ் எஸ் எஸ். ஓகே, what is the answer children? Yes. Microbes cannot be seen without the help of a microscope. இதெல்லாம் சொல்லிட்டேன் நான். மைக்ரோஸ்கோப் இல்லாமல் you cannot see without the microscope. And most of the microscopes belong to 4 major groups. எல்லா microbes means microscopic organism, small organism. Okay, கிருமிகள். இது 4 வகை, major group, 4 major group. What are the 4 major groups children? The first one here, let's see, first one is what? Bacteria. What is it children? First one is bacteria. Okay, let me just select this for you. The first one is bacteria. Second, virus. Third, protozoa. Fourth, fungi. These are the 4 major groups of microbes. Okay, first we are going to see bacteria. Okay, bacteria பற்றி என்ன சொல்கிறாங்க இங்கே? What about bacteria children? So bacteria are very small prokaryotic microorganisms. Meaning of prokaryotic, ஆரம்பத்தில் உருவான கிருமி இது. இப்போ prokaryotic, இதில் என்ன இருக்காது, நியூக்ளியஸ்னு ஒன்று இருக்காது. They don't have nucleus. What is the nucleus children? Actually, see here. Let me draw this for you. Okay, if this is the organism, இது ஒரு organism, microbe. இதில் you will have a center part and that is called nucleus. What is this called children? Nucleus. This is called nucleus. ஆனால் இந்த prokaryotic, what is this? This prokaryotic, இது இருக்காது. What will not be there? In the nucleus will not be there. Okay, so இல்லாமல் என்ன இருக்கும், வெறும் இந்த வெளிப்புறம் மட்டும்தான் இருக்கும், only outside membrane. Okay, so bacterial cells do not have nucleus and do not usually have membrane. வெளியே இருக்க membrane கூட இருக்காது. வெளிப்புறம் ஒரு சவ்வு போன்ற ஒரு அமைப்பும் இருக்காது. ஓகே, ஒவ்வொரு ஆர்கனல் உள்ள ஆர்கனல்ஸ் இருக்குது, அதெல்லாம் படிப்பீங்க நீங்கள். ஸ்மால் ஆர்கனல்ஸ் இருக்கும் உள்ள அந்த செல்லுக்குள்ளே. திஸ் இஸ் கால்ட் அஸ் அ செல் சில்ட்ரன். ஓகே, நம்ம உடம்புல செல் இருக்குல்ல, நம்ம உடம்புல நிறைய செல்கள் இருக்குது. வி ஹாவ் லாட் ஆஃப் செல்ஸ் இன் அவர் பாடி. ஓகே, பட் bacteria and all, they have only one cell. They don't have nucleus. They don't have organelles. What is the meaning of organelles? Organelles na அந்த செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய சிறு சிறு சின்ன சின்ன துகள்கள், small particles. Very important. Very very important. Cell parts.
they are called as organelles. So, இந்த organelles சுற்றி என்ன இருக்காது? மெம்பரேன் இருக்காது. Membrane will not be there. So, that is only bacteria. Alright, so bacteria can exist either as independent organism or as parasite. தனியாக கூட அது வாழும். Independent, எதுலையும் சார்ந்து வாழாது. That is what is called as independent. Okay, independent organism or as parasites. Parasites இன்னொரு கிருமியோ இன்னொரு உடலின் மேலே சார்ந்து வாழும். ஓகே, ஸோ தனியாகவும் வாழும், இன்னொரு உயிரினத்தின் மேலே சார்ந்து வாழும், அது மேலே இருந்து வாழும். ஓகே, ஸோ தட்ஸ் வாட் parasites. Then you have their invasive tissues. திசுக்களுக்குள்ளே போகும். திசுக்கள் இருக்கு இல்லையா, பாக்டீரியா போல நமக்கு பாக்டீரியாலாம் டிசீஸ் வருது இல்லையா, அதை இப்போ படிச்சோம்ல. ஸோ டிசீஸ் எப்படி வந்துச்சு? பாக்டீரியா நமக்குள்ளே போயிருக்கு த்ரூ அவர் டிஷ்யூஸ். நம்ம பாடியில் டிஷ்யூஸ் மீன்ஸ் வாட் சில்ட்ரன்? ஜஸ்ட் நோ இட். நம்ம செல்ஸோட கலெக்ஷன் ஒன்லி இஸ் கால்ட் அஸ் டிஷ்யூஸ். நிறைய செல்ஸ்கள் ஒன்றா சேர்ந்து அதுக்கு பேர் தான் டிஷ்யூஸ். ஓகே, இந்த டிஷ்யூஸ் மூலமாக நம்ம பாடிக்குள்ளே போகும். தென் தே ப்ரொடியூஸ் பஸ் ஆர் ஹார்ம்ஃபுல் வேஸ்ட். பஸ்ஸுனா சீழ் போன்ற ஒயிட்டாக கொலக்கொலான்னு இருக்குல்ல, கட்டியெல்லாம் வந்தால் மரவில் பஸ்ஸு. ஸோ அதை ப்ரொடியூஸ் பண்ணும். தே ப்ரொடியூஸ் பஸ் ஆர் ஹார்ம்ஃபுல், டேஞ்சரஸ், அன்வான்டட் வேஸ்ட் இன் அவர் பாடி. Okay, that's what is given about bacteria. Let's go on. Now here you have bacterial diseases. So bacteriaவினால என்னென்ன diseases இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே போட்டிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாமா? What are the diseases given here? Bacterial diseases. Come on, let's see what is it. Alright, bacterial table 7. Number 1, cholera, bacterial disease. Cholera, mode of transmission. எப்படி பரவுது? Cholera எப்படி பரவுது? Contaminated water. Contaminated water என்ன? What is the meaning? Contaminated na அழுக்கு, மாசுள்ள வாட்டர், க்ளீன் இல்லாத வாட்டர். ஓகே, டர்ட்டி வாட்டர். அது மூலமாக நம்ம அது குடிக்கும்போது நமக்கு என்ன வரும்? காலரா கண்டிப்பாக வரும். அது வரத்துக்கு சான்சஸ். ஓகே, அது கண்டிப்பாக வரும்னுலாம் சொல்ல மாட்டேன் நான், பட் டெஃபினட்டாக 99% நமக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ இப்படி தான் காலரா பிகாஸ் ஆஃப் கண்டாமினேட்டட் வாட்டர். தென் ஸோ தட் இஸ் வை, ஸோ இதை மட்டும் சொல்லிட்டு போனோன்னா பத்தாது. நீ என்ன பண்ணோம்? யூ ஹேவ் டு ட்ரிங்க் க்ளீன் வாட்டர். க்ளீன் சுத்தமான தண்ணியை குடிக்கணும், நல்லா பாயில் பண்ணி குடிக்கணும், சும்மா எல்லாத்தையும் குடிக்கக்கூடாது. ஓகே, ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தென் யூ ஹேவ் நிமோனியா. த செகண்ட் ஒன் இஸ் நிமோனியா. நிமோனியா என்னென்ன? இன்ஹலேஷன், சுவாசித்தல். என்ன சுவாசிக்கிறோம்? ஏர் போன் ட்ராப்லெட்ஸ் ஃப்ரம் அ ஸ்னீஸ் ஆர் அ காஃப். ஸ்னீஸ்னா என்ன தெரியுமா? ஸ்னீஸ்னா என்ன? ஒரு ஸ்னீஸ் ஆர் காஃப். ஸ்னீஸ்னா அப்படி ஹச்சின்னு தும்புறாங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் ஸ்னீஸ். காஃப்னா அவங்களுக்கு தெரியும், இருமல், காஃப் பண்ணுறாங்க. ஸோ இது இப்படி பண்ணும்போது இது ரெண்டுமே வாட் வில் காஸ் சம் ட்ராப்லெட்ஸ் வில் கம் அவுட். அந்த பேஷண்ட்டோட மவுத்துலேருந்தோ நோஸ்லேருந்து என்ன வரும்? ட்ராப்லெட்ஸ். ஓகே, அந்த சளி துகள்கள் வெளியே விடும். ஸோ அதை நம்ம சுவாசிக்கும் போது when we are breathing that we will get pneumonia. ஓகே, நேராக லங்ஸ்குள்ளே போயிட்டு லங்ஸ் அஃபெக்ட் பண்ணும். இல்லை கோல்டு அந்த மாதிரி காரியங்கள்லாம் வரும். தட் இஸ் கால்ட் pneumonia. And then you have tetanus, contamination of wounds with the bacteria. நமக்கு wounds இருக்குது, நமக்கு காயங்கள் இருக்குது நம்ம உடம்புல, அதில் பாக்டீரியா வந்துருந்தா then what will happen? If bacteria comes there over the wound, then the tetanus will be formed. Okay, and then you have tuberculosis, short formula TB சொல்லுவாங்க. TB, tuberculosis. அதான் same thing. Children, inhalation of airborne droplets from a sneeze or cough. இதே தான் இல்லையா, அது இங்கே கொடுத்துருக்காங்க பற்றி, அதே போல தான் இங்கேயும். Alright, so inhalation. Then you have the last one, typhoid. What is it, children? Typhoid. Contaminated food. Food or water. ரெண்டுமே contaminate. Clean-ஆ இல்லாமல் இருந்தால் அதை நீ சாப்பிடும்போது you may get typhoid. So these are all what, children? These are all, what is all this? Bacterial diseases. You understand? These are all bacterial diseases. Okay, let's go on. Next we have disease. Do you know what is given here? Disease is a definite pathological process. Okay, definite pathological process of having characteristic set of signs and symptoms. நிச்சயமாக அறிகுறிகள் இருக்கும். ஒரு டிசீஸ் வந்தாலுமே என்ன, ஒரு குறிப்பிட்ட அறிகுறிகள் இருக்கும். உடனே நம்ம புரிஞ்சுக்கொள்ளலாம் இதுதான் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. பேத்தலாஜிக்கல், இந்த மாதிரி மைக்ரோப்ஸ் நமக்குள்ளே போயிட்டு அது சில செயல்களை வந்து உள்ளே நிகழ்த்தும். அப்போ நமக்கு என்ன ஆகும்? ஏதோ ஒரு ப்ராப்ளம் அது எப்படி காமிச்சிடும் நமக்கு அழகாக. சைன்ஸ் வில் பி த சிம்டம்ஸ், அறிகுறிகள். ஓகே, தட் இஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் டிசீஸ். டிஸ்ஆர்டர், ஒழுங்கின்மை. ஓகே, இப்போ நார்மலாக நம்ம ஒரு ப்ராப்பர் ஆர்டரில் இருப்போம், நம்ம பாடி வந்து ஒரு ப்ராப்பர் ஆர்டரில் இருக்கும். பட் டிஸ்ஆர்டர் இஸ் அ டீஅரேஞ்ச்மெண்ட் ஆர் அப்நார்மாலிட்டி ஆஃப் ஃபங்க்ஷன். நம்ம பாடிக்குள்ளே நிறைய ஃபங்க்ஷன், தேர் ஆர் லாட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் டேக்கிங் பிளேஸ் இன் நம்ம பாடி. ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன?
உள்ள வந்து respiration, digestion, and then so many things are happening inside our body. blood movement and all that. Okay, so many. இதெல்லாம் நார்மலாக நடந்துச்சுன்னா no problem. பட் இந்த மைக்ரோப்ஸ் உள்ளே வரும்போது when it comes to us, it will change everything. எல்லாத்தையும் மாற்றிடும். அந்த ஆர்டர் டிஸார்டர் ஆகும். ஆர்டருக்கு ஆப்போசிட்னா டிஸார்டர். ஓகே, ஸோ டிஸார்டர் வந்து இட்ஸ் அ டீரேஞ்ச்மெண்ட். அந்த அரேஞ்சாக போகிறத வந்து அப்படியே மாற்றிடும். முன்னுக்கு பின்னா எல்லாம் மாறி மாறி நடக்கும். அப்நார்மாலிட்டி ஆஃப் அவர் நார்மல் ஃபங்க்ஷன், அதுதான் டிஸார்டர். Okay, all right, then let's go on to the next microbe, and that is called as a virus. Oh my god, we are all suffering from virus. Illa enna virus we are suffering from? Come on, what virus, children? Corona virus. That is why ungalku school alla illa you have to be very very careful. This is also a microscopic organism. So virus is an acellular. What is it, children? Acellular means one cell. Okay, acellular agent that replicates only inside the cells. எப்போ replicate ஆகும்? Inside the cells of other living organism. இது தானே மல்டிப்ளை ஆகாது. This will not multiply as such. வெளியே இருக்கும்போது அப்படியே செத்து போனது போல இருக்கும், like as if it is dead. But once it enters into a body, அப்போ என்ன பண்ணலாம்? குவிக்காக மல்டிப்ளிகேஷன் நடக்கும். 1 2 ஆகும், 2 4 ஆகும், let it go fast multiplication. That is what is called as replicates. double வரும் replication. Okay, so உள்ள போயிட்டு பாடிக்குள்ளே போயிட்டு தான் it will develop, it will replicate. So virus can infect all types of life forms. எல்லா விதமான லைஃப் ஃபார்ம்ஸை அது வந்து என்ன பண்ணோம்? இன்ஃபெக்ட் பண்ணோம். You have the plants, you have the animals, you have the microorganisms. எல்லாத்தையும் என்ன பண்ணோம்? மற்ற மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அவைகளும் என்ன பண்ணோம்? இது டச் பண்ணிடும், இது வந்து டிஸ்டர்ப் பண்ணிடும், affect பண்ணும். That's what is given. Then they invade living normal cells and use a cell machinery to multiply. So எப்படி இப்படி மல்டிப்ளை பண்ணுது? they invade normal செல்லுக்குள்ளே இது உள்ள வரும். இன்வேஷன் உள்ள வரும், வந்து இன்வேட் பண்ணி அதை யூஸ் பண்ணி அந்த செல்லை யூஸ் பண்ணி என்ன பண்ணோம்? நார்மல் செல்லோட ஒர்க்கை யூஸ் பண்ணி இது என்ன பண்ணோம்? இதுதான் ஓகே ஒரு கிங் ஆகிடும். it will become a king and it will start doing the multiplication. ஸோ அங்கே இருக்க செல்லில் இருக்க சக்தியெல்லாம் எடுத்து it will take all the nutrients from there and then it will start multiplying inside the cell and it will kill that cell. They can kill, damage or change the cells. அது என்ன பண்ணோம்? கில் பண்ணோம், it will damage or change the cells and make you sick. உன்னை சிக் ஆக்கும். Okay, all this virus will do. Okay, here you have the structure of the simple structure of the virus. எதுக்கு உங்களை ஹேண்டை வந்து வாஷ் பண்ண சொல்கிறாங்க? கொரோனா வைரஸ் இருக்கிறதுனால they are asking you to wash now. Why you should wash it with soap? Because இந்த வைரஸ்க்கு சுற்றி என்ன இருக்குது? Around it has got some spikes. என்ன போட்டிருக்கு? ஸ்பைக்ஸ்னா கூர்மையாக இருக்க பற்றி அதெல்லாம் ஸ்பைக்ஸ். ஓகே, இதெல்லாம் எதனால் ஆக்கப்பட்டிருக்கு? வாட் இஸ் இட் மேட் அப் ஆஃப்? இட் இஸ் மேட் அப் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். இட் இஸ் மேட் அப் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். புரத உரை சொல்லுவாங்க. envelope means உரை. ஓகே, ஸோ அந்த உரையில் மேலே என்ன இருக்குது? ப்ரோட்டீனால் செய்யப்பட்டிருக்கு. You know what are proteins? Okay, it is made up of proteins. So that is why when you wash your hand with soap, when you wash your hand with water, இந்த ப்ரோட்டீன் வந்து கரைஞ்சி போயிடும். ஸோ இப்போ என்ன ஆகாது? இது ஸ்டிக் ஆகாது, இது உன்னோட பாடியில் ஸ்டிக் ஆகாது. So that is why they are asking you to wash your hands with soap. Okay, you understand? This is envelope. What is envelope? Again, ஒரு உரை, மேல் உரை. Then viral genome. What is viral genome? See, it is given a viral genome na மரபணு. வைரலோட இந்த வைரஸோட மரபணு. ஸோ அதோட இம்பார்ட்டன்ட் பார்ட் நம்ம எல்லா செல்லுலையும் இருக்குது. மரபணுன்னா என்ன? இந்த கேரக்டரிஸ்டிக் அப்பா அம்மா தாய் தகப்பன் யூ ஹாவ் தட். அந்த கேரக்டரிஸ்டிக் எல்லாம் நம்ம அது மூலமாக தான் வரும். டிஎன்ஏ ஆர்என்ஏ இதெல்லாம் குரோமோசோம் தான் நம்ம செல்லுக்குள்ளே இருக்கும். அதுதான் வந்து ஜீன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது நீங்கள் கூட ஹையர் கிளாஸ் இது ஸ்டடி சில்ட்ரன். ஓகே, இதுதான் வந்து அந்த பண்புகளை வந்து அந்த கேரக்டர்ஸை அப்படியே கடத்திட்டு வரும். பேரண்ட்ஸ்லேருந்து சில்ட்ரன்லேருந்து அவங்க சில்ட்ரனுக்கு. ஓகே, ஸோ அதுதான் இந்த வைரஸ்க்கு ஜீனோம் தான் மரபணுக்கள். ஓகே, தென் யூ ஹேவ் தி நியூக்ளியோ கேப்சிட். ஸோ இந்த மரபணுக்கள் உள்ள இந்த புரோட்டீன் உரை. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் வாட் இஸ் இட் சில்ட்ரன்? இட் இஸ் கால்ட் அஸ் நியூக்ளியோ கேப்சிட். அண்ட் தென் யூ ஹேவ் த வைரல் டெக்யூமெண்ட். வாட் இஸ் வைரல் டெக்யூமெண்ட்? வைரல் டெக்யூமெண்ட்ன்றதுனா இதுவும் ப்ரோட்டீன் கிளஸ்டர். ப்ரோட்டீனை ஸ்மாலாக பேக்கெட்ஸில் இருக்கும், ரவுண்டாக தெரியுது பார்த்தீங்களா? ஸோ தட் இஸ் ஒன்லி கால்ட் அஸ் வைரல் டெக்யூமெண்ட். ஆல் தீஸ் ரவுண்ட் திங்ஸ் இருக்கு இல்லையா? இதெல்லாம் என்னது? வைரல் teguments. These are called as viral teguments. Okay, you understand, children? All right, then let's go on to diseases caused by virus. What are the diseases caused by virus? ஒரு வைரஸ்னால என்னென்ன நோய்கள்? Okay, the first one, what is the first one, children? Common cold. First one is
காமன் கோல்டு, உங்களுக்கு தெரியும் சாதாரண கோல்டு, சளி. ஓகே, தென் ஹெப்படைட்டிஸ், ஜாண்டிஸ், லிவர் டிசீஸ், ஈரல் அழற்சி சொல்லுவாங்க. ஓகே, ஈரலை வந்து நம்ம லிவரை வந்து அதை அட்டாக் பண்ணும்போது இது ஹெப்படைட்டிஸ். தென் யூ ஹேவ் ஸ்மால் பாக்ஸ். ஓகே, தென் மீசல்ஸ், தட்டம்மை. ஸ்மால் பாக்ஸ் மீன்ஸ் பெரியம்மை. தென் யூ ஹேவ் இன்ஃப்ளூயன்சா, இன்ஃப்ளூயன்சா, தட் இஸ் யூ ஹேவ் தி ஃபீவர், கோல்ட் அண்ட் ஆல் தட். போலியோ கை கால்கள்லாம் என்ன பண்ணோம், விழுந்துடும். யூ நோ வாட் இஸ் சிக்கன் பாக்ஸ். ஓகே, போலியோ சொட்டு மருந்தெல்லாம் போடுறாங்களே குழந்தைங்களுக்கு. முன்ன ஒரு காலத்துலலாம் நிறைய குழந்தைங்களுக்கு போலியோ ஃபீவர் இருந்தால் போலியோ அட்டாக் ஆகிடும். கை கால் விழுந்து போய் நடக்க முடியாத, கால் ஒரு மாதிரி ஆகிடும். ஓகே, பட் நவ் கவர்மெண்ட் ஹஸ் மேட் ஸோ மெனி ஸ்கீம்ஸ். எல்லாம் வந்து சொட்டு மருந்தெல்லாம் கொடுக்குறாங்களே, ட்ராப்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அண்ட் பிகாஸ் ஆஃப் தட் நீங்கள் எல்லாம் கூட வாங்கியிருப்பீங்க, உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ தட் இஸ் ப்ரிவென்டட் நவ். ஆல்ரைட், ஓகே. Then let's go on to discuss in your classroom. Is virus a living thing or a non-living thing? Virus is a living thing or non-living thing? கேட்குறாங்க பற்றியா, அதுக்கு ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிங்க பார்க்கலாம். லிவிங்கா நான் லிவிங். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன். எங்கே உள்ளே போனாலும் வெளியே இருக்கும்போது எப்படி இருக்கும், உள்ளே ஒரு உடலுக்குள்ளே போன பிறகு எப்படி இருக்கும். ஸோ வெளியே இருக்கும்போது எப்படி இருக்கும், இறந்து போன பிறகு அதுக்கு லைஃபே இல்லாத போல இருக்கும். பட் ஒன்ஸ் இட் கோஸ் இன்சைட் அவர் பாடி, அப்போ என்ன பண்ணோம், ரெப்ளிகேட், multiplication. Okay, so you tell me, is virus a living thing or non-living? Refer and tell me the answer, children. Okay, then this is what is given here. Microscopes, நுண்ணோக்கிகள் சொன்னால இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும், இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும், we'll be able to see. This is only called as a microscope. So small, very small, very 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 small, tiny, கண்ணுக்கு தெரியாத மைக்ரோப்ஸ் என்ன பண்ணுது, மேக்னிஃபை பண்ணி காமிக்கும், நல்லா பெருசாக மாட்டி காமிக்கும். ஓகே, ஸோ யூ வில் பி ஏபிள் டு see it. இந்த ஸ்லைடை இங்கே வச்சோடனே, இன்னொன்று ஸ்லைடு இங்கே வைப்பாங்க, வச்சோடனே அந்த மைக்ரோப்ஸ் இங்கே வைக்கும்போது என்ன ஆகுது, இங்கே they will keep it here and then you can see it from here. இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா, so you keep your eyes and see, you will be able to see the microscope. I'm sorry, you will be able to see the organism, microorganism. Okay, all right. Then let's go on to, that's all children, we have come. Okay, we successfully completed the whole lesson. We have the points to remember. Okay, now what is your homework? You should give the answer for me. To me, what is the answer? What is your question? Is virus a living thing or non-living thing? Virus என்பது ஒரு உயிருள்ள பொருளா உயிரற்ற பொருளா? ரெஃபர் பண்ணி எனக்கு ஆன்சர் சொல்லணும். Okay children, I hope you understood the whole lesson. Thank you children. All right, meet you in another video. I hope you understood this lesson clearly. Okay, thank you.